ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய முழு சந்திர கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள், நேரம், எப்போது, கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பூமி, சூரியன், சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்கும். அந்த சமயத்தில் பூமியுடைய நிழல் வந்து சந்திரன் மேலே படும். இந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். 2025ஆம் ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14. இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய சரியான இந்திய நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:27க்கு தொடங்கி மாலை 3:03க்கு இந்த கிரகணம் முடிவடையுது. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு இந்த கிரகணமானது நீடிக்குது. இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பீக் ஸ்டேஜ் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகல் 12:28க்கு இந்த கிரகணம் உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகணம் நிகழும் நேரம் பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி பகல் பொழுதாக இருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியாது. பட் இந்த கிரகணம் நடக்கும் போதெல்லாம் நாம் வந்து கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சில விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிரகண நேரத்தில் வெளியே சுற்றக்கூடாது. இந்த கிரகணம் நமக்கு பகல் பொழுதில் நடக்கிறதுனாலையும் அலட்சியமாக இருந்துடாதீங்க. பகல் பொழுதில் சூரிய கதிர்கள் ரொம்பவே வீரியமிக்கதாக இருக்கும். இதனால் நம்ம வந்து அந்த நேரத்தில் வெளியே சுற்றக்கூடாது. முக்கியமான தருணங்கள் கண்டிப்பாக நம்ம இதை அட்டன் பண்ணியே ஆகணும். டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஸ்கேன் இருக்குது, டெலிவரி டைம் அன்னைக்கு திடீர்னு பெயின் வந்துடுச்சு, இந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் தாராளமாக வெளியே போயிட்டு வரலாம். மற்றபடி தேவையில்லாமல் ரொம்ப நேரம் வந்து வெளியே சுற்றிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து என்ன சந்தேகம் அப்படின்னா, நம்ம வந்து கிரகணம் அன்னைக்கு வந்து கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா, வீட்டை சுத்தம் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அந்த மாதிரியெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டிலேயே இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ரொட்டீனில் வந்து எப்போ குளிக்கிறீங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வெளியே போயிட்டு வந்தீங்க, ரொம்ப நேரம் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிச்சிடுறது நல்லது. குளிக்கிற தண்ணியில் வந்து சிறிது வேப்பங்கொழுந்து அல்லது துளசி இலையை போட்டு நீங்கள் குளிக்கலாம். அல்லது உப்பு மஞ்சள் வீட்டில் எப்போவுமே இருக்கும் இல்லையா, இதை கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் குளிக்கலாம். இது வந்து நார்மல் டேஸ்லேயும் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். கர்ப்பிணிகளுக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு நல்ல கிருமி நாசினியாக செயல்படும். சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமா அப்படின்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். 6 மணி நேரத்துக்கு இந்த கிரகணம் நீடிக்கும். அப்படிங்கும்போது 6 மணி நேரத்துக்கு நம்மளால் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமலாம் இருக்க முடியாது. முக்கியமாக டாக்டர்ஸ் கொடுத்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் பசிக்கும் போது தாராளமாக சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம். நிறைய தண்ணி குடிங்க, பிரச்சனையே கிடையாது. தண்ணி குடிக்கிறது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து சிலருக்கு வீட்டுக்கு வெளிப்புறத்தில் வந்து டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஹோல்டு பண்ண வேண்டாம். உங்களுக்கு வரக்கூடிய இயற்கை உபாதைகளை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. இதனால் கண்டிப்பாக பேபிக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூரின் டாய்லெட்லாம் வெளியே போய் தான் போகணும், வீட்டுக்கு வெளிப்புறத்தில் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தூங்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் தூங்கிடலாம். அந்த டைமில் வந்து நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். தேவையில்லாத எண்ணம், குழப்பம், பதட்டம் இதெல்லாம் இருக்கும். நமக்கு வந்து ஏதாச்சும் ஆகிடுமா, குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமான்னு பயம் இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தூங்கிடலாம். தூங்குறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், பிடிச்ச தெய்வத்தை வந்து வழிபடலாம். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கும். தேவையில்லாத பயம், பதட்டம் இதெல்லாம் நமக்கு இருக்காது. நிறைய பேர் வந்து மொபைல் யூஸ் பண்ணலாமா, டிவி பார்க்கலாமா, லேப்டாப்லாம் யூஸ் பண்ணலாமா, எதுவும் பிரச்சனை ஆகாதா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த அளவுக்கெல்லாம் பிரச்சனை ஆகாது. பட் நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது மொபைல் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக சார்ஜ் போட்டுட்டு எந்த டிவைஸுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, அந்த லேப்டாப் இருக்கு இல்லையா, இதை வந்து மடியிலே வச்சுட்டு யூஸ் பண்ணுறீங்க. அந்த லேப்டாப்லேருந்து எவ்வளோக்கு அதிகமான ஹீட் வெளியாகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த ஹீட் பார்த்திங்கன்னா நார்மலாக பிரிஸ்காக இருக்கிறவங்களே வந்து ரொம்ப டயர்டாக்கி விட்டுரும். அந்த அளவுக்கு அந்த ஹீட்டோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ வந்து தயவு செஞ்சு நீங்கள் மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது வந்து பேபியும் அஃபெக்ட் பண்ணும். மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து அதுலேருந்து ரேடியேஷன் எமிட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமான கால் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நார்மல் டேஸ்லேயுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டிவி இதெல்லாம் பார்க்குறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து மூவ் பண்ணுங்கள். இது வந்து நார்மல் ப்ரெக்னென்சி டேஸ்க்காக நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது கிச்சனில் வந்து இண்டக்ஷன், மிக்ஸி இதெல்லாம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். கையெல்லாம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். பாத்ரூம், டாய்லெட்லாம் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா கால் வழுக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. முக்கியமாக இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஷார்ப்பான பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
கத்தி, கத்திரிக்கோல், நகவெட்டி இதெல்லாம் கூட யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் அப்படின்னா, நம்ம கிரகண நேரத்தில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். உலக்கை நிற்க வச்சோம் அப்படின்னா அந்த கிரகணம் முடிகிற வரைக்குமே அந்த உலக்கை செங்குத்தாக நிற்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு கிரகண நேரத்தில் புவி ஈர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால் நம்ம கூர்மையான பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது தவறுதலாக கையில் கட் பண்ணிப்போம். ஸோ இதனால தான் ஷார்ப்பான பொருட்களை கிரகண நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பயந்துட்டுருப்பாங்க, கிரகணம் ஏற்பட்டதுனால நான் கர்ப்பிணியாக இருக்கும்போது கிரகணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா குழந்தையுடைய காது கொஞ்சம் கிள்ளி விட்டது போல் இருக்கும், வாய் பிளந்தது போல் இருக்கும், அந்த மாதிரி பிறவி குறைபாடுகளோட குழந்தைங்க பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவீங்க. அந்த மாதிரி சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூஃபும் கிடையாது. பட் காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் கிரகண நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம் நீ பண்ணக்கூடாதுமா, இந்த மாதிரி தான் இருக்கணும், பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமே தவிர தேவையில்லாமல் பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. முக்கியமாக தேவையில்லாமல் வெளியே சுற்றுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது ஒரு சாதாரண நாள் போல் ஈஸியாக கடந்துடும். முக்கியமாக அந்த டைமில் நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பயம், பதட்டம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.